இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒரு தகப்பன் மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்தார். எப்போதும் கோபப்படுகிறவராகவும் எரிச்சல் உடையவராகவும் இருந்தார். தன் வீட்டின் எல்லா தேவைகளையும் தான் சந்திக்க வேண்டும். முழு குடும்பத்தின் பொறுப்பு என் தோளில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உறவினர்கள் வேறு அடிக்கடி வீட்டிற்கு வந்து போவதினால் அநேக செலவுகள் ஏற்படுகிறது என்று மிகவும் கோபப்படுகிறவராக இருந்தார். எப்போதும் கவலைப்படுபவராக இருந்தபடியால் சின்ன சின்ன விஷயங்களுக்காகவும் பிள்ளைகளையும் மனைவியையும் திட்டியும் கடிந்து கொண்டும் இருந்தார். இப்படியே காலம் போய்க் கொண்டிருந்தது. ஒரு நாள் அவருடைய மகன் அவர் வேலை முடித்து வந்த பின் அவரிடம், அப்பா, என் பள்ளி ஹோம்வொர்க்கில் எனக்கு உதவுவீர்களா என்று கேட்டான். ஆனால் அவர் எப்போதும் போல மன அழுத்தத்தில் இருந்தபடியால் அவனை நன்கு திட்டி அனுப்பிவிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து அவருடைய கோபம் தணிந்த போது தன் மகனை பார்க்க சென்றார். அவனோ தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் மேல் அவன் செய்ய சொல்லி கேட்ட ஹோம்வொர்க்கின் நோட் இருந்தது. அந்த நோட்டை எடுத்து கீழே வைப்பதற்கு முன் என்ன எழுதி இருக்கிறான் என்று பார்த்தார். தலைப்பு: ஆரம்பத்தில் நன்மையாக தெரியாத காரியங்கள் பின் நன்மையாக மாறும். அந்த காரியங்கள் என்னென்ன என்று எழுதப்பட்டிருந்தது. அவருடைய மகன் அது என்னென்ன காரியங்கள் என்று எழுதி முடித்திருந்தான். அந்த அப்பா ஆவலில் அவன் என்ன எழுதியிருக்கிறான் என்று படிக்க ஆரம்பித்தார். நான் என் பரீட்சைக்காக நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். ஏனென்றால் அது ஆரம்பத்தில் கஷ்டமாக தோன்றினாலும் அதை எழுதி முடித்த பின் விடுமுறை நாட்கள் தொடங்கும். நான் கசப்பான மருந்துகளுக்காக மிகவும் நன்றியோடு இருக்கிறேன். ஆரம்பத்தில் அது கசப்பாக இருந்தாலும் நான் அதை உட்கொண்டதன் மூலம் நல்ல சுகத்தை பெறுகிறேன். என் கடிகாரம் அலாரம் அடித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். அது என்னை தூக்கத்திலிருந்து எழுப்பிவிட்டாலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை எனக்கு ஞாபகப்படுத்துகிறது. நான் என் அன்பு அப்பாவிற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் ஆரம்பத்தில் என்னை திட்டினாலும் எனக்கு வேண்டிய விளையாட்டு பொருட்களை வாங்கி தருகிறார். என்னை வெளியே அழைத்து கொண்டு போகிறார். எனக்கு ஒரு அப்பா இருப்பதற்காக நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று எழுதியிருந்தான். இதை வாசித்த போது அந்த தகப்பன் நீண்ட தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டது போல உணர்ந்தார். அவருடைய மகன் எழுதின வார்த்தைகள் அவருக்குள் மீண்டும் மீண்டும் ரீங்காரமிட்டு கொண்டே இருந்தது. அவர் அமர்ந்து தன் கவலைகளை குறித்து நினைக்க ஆரம்பித்தார். நான் எல்லா வீட்டு செலவுகளையும் சந்திக்க நேர்ந்தாலும் எனக்கு என்று ஒரு வீடு இருக்கிறது. தேவனுடைய கிருபையால் எத்தனையோ பேருக்கு தங்கள் தலைக்கு மேல் ஓர் கூரை இல்லாத போது எனக்கோ தேவன் ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார். நான் என் முழு குடும்பத்திற்கும் பொறுப்பாக இருந்தாலும் எனக்கு என்று ஒரு மனைவி, பிள்ளைகள் இருக்கிறார்கள். நான் தனியாக இல்லை. எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் யாரும் இல்லாமல் தனிமையாக இருக்கும்போது எனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. என் வீட்டிற்கு உறவினர்கள் வருவதும் போவதுமாக இருப்பது என் இன்ப துன்ப நேரங்களில் என்னோடு நிற்க தேவன் ஆட்களை வைத்திருக்கிறார் என்பதை குறிக்கிறது. நான் அதிகமாக செலவுகளை செய்தாலும் எனக்கு ஒரு நல்ல வேலை இருக்கிறது. எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் என்னை போல செலவழிக்க முடியாமல் அநேக சந்தோஷங்களை அனுபவிக்க முடியாமல் இருக்கும்போது என் தேவன் எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, இத்தனை நாள் நான் இத்தனை ஆசீர்வாதங்களை உடையவன் என்பதை உணராமல் இருந்ததற்காக வருந்துகிறேன். என்னை மன்னியும் என்றார். அன்றிலிருந்து அவர் முற்றிலுமாக மாறிவிட்டார். வாழ்க்கை சந்தோஷமுடையதாக தோன்றியது. தன் மகனை அப்படியே தூக்கி முத்தமிட்டார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நாம் நம்முடைய பிரச்சனைகளை எதிர்மறையாக பார்த்து கொண்டே இருந்தால் நம்முடைய பிரச்சனைகள் பெரியதாகத்தான் தோன்றும். எப்போதும் மன அழுத்தத்திலேயே தான் இருப்போம். ஆனால் நேர்மறையாக பார்க்க ஆரம்பிக்கும் போது நமது கவலைகள், பிரச்சனைகள் எல்லாமே மாற ஆரம்பிக்கின்றன. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆகவே நம் கவலைகளை கர்த்தர் மேல் வைத்துவிட்டு மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவோம்.
இந்த நாட்களில் ஸ்ட்ரெஸ் எனப்படும் மன அழுத்தம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் பாதித்து உடல்நிலையையும் பாதிக்கிறது. அநேகர் அதிக இரத்த அழுத்தத்தினாலும் சர்க்கரை நோயினாலும் பாதிக்கப்படுகிறார்கள். சிலர் தற்கொலைக்கு நேராக செல்லுகிறார்கள். நாம் அப்படி வாழும்படி தேவன் நம்மை அழைக்கவில்லை. திருப்தியாக எல்லாவற்றிலும் சுகமாக வாழ வேண்டும் என்றே விரும்புகிறார். ஆனால் நாம் தான் தேவையில்லாமல் எல்லா மன அழுத்தத்தையும் வைத்துக் கொண்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறோம். நம்மால் செய்ய முடியாத காரியங்களை என்ன செய்வேன் என்று தவிக்கிறோம். அந்த மன அழுத்தத்தை கர்த்தரின் பாதத்தில் வைத்து விடுவோம். அவர் நம்மை விசாரிப்பார், விடுதலை கொடுப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு வேலையும் ஆண்டவரே அப்பா எதிர்மறையாக நினைத்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மிகவும் ஆண்டவரே மன அழுத்தத்திலே கடந்து போகிற பிள்ளைகளுக்கு அவருடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, தேவன் எங்களுக்கு கொடுத்த நல்ல குடும்பத்திற்காக, நல்ல வேலைக்காக, நல்ல பிள்ளைகளுக்காக, நல்ல உறவினர்களுக்காக, நல்ல சபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதன் மூலம் எத்தனையோ நன்மைகளை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுக்கிறீரப்பா. அந்த நன்மைகளை நினைத்து நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.